அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ரெகுலர் மார்னிங் ரூட்டீனில் பார்த்திங்கன்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது கிரவுண்டில் வாக்கிங் போவேன். அப்போ வெறுங்காலில் தான் நடப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த மண்ணுடைய தொடர்பு ரொம்ப 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 முக்கியம். அந்த பாதம் மண்ணில் பதியும் போது இந்த பாதத்தின் அடியில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ், அந்த பிரதி செயல், ரிஃப்ளெக்ஸாலஜினா பிரதிபியல். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் மூலியமாக என்னுடைய உடல் புத்துணர்வு அடையுது. ரெண்டாவது, கொஞ்சம் ஹார்டான ஆப்ஜெக்ட்ஸ் அங்கங்கே கல் மேலாம் கால் பெதிப்படும் போது இந்த பாதம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, மென்மேலே உடல் இன்னும் புத்துணர்வு அடையுது. ஏன்னா அந்த பயிற்சி இன்னும் கூடுதலாக நம்ம அந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் இன்னும் பயிற்சி மென்மேலே உங்களுக்கு கிடைக்குது. பட் எனக்கு இந்த பாதம் சார்ந்த பிரச்சனைலாம் இருக்குது, இந்த குதிங்கால் வலி, அப்புறம் பாதம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவர்கள்லாம் அது குறிப்பாக வயசானவங்களுக்குலாம் அந்த பாதத்தோடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கும். அவங்களால வெறும் பாதத்தில் நடக்க முடியாது. தயவு செஞ்சு அவங்களாம் செப்பல் யூஸ் பண்ணுங்கள், வெறும் பாதத்தில் நடக்காதீங்க. அது மென்மேலே சிரமத்தை கொடுத்துரும். ஸோ அது உங்களுடைய கவனத்திற்கு. ஸோ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பயோ இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த உயிருக்கான ஓட்டம்ங்க. இதை புரிஞ்சு தான் அந்த காலத்தில் மண் தரையால் ஆன வீடு, சாணம் போட்டு மொழிகிருப்பாங்க. மண் வீடுகள் தான் சுவர்கள்லாம் எழுப்பி கட்டப்பட்டது. அப்போ வெயில் அடிச்சுன்னு வச்சுங்க, உள்ளார அப்படியே அந்த குளுமையாக இருக்கும். வெளியில் குளிர்ச்சின்னா அந்த பனை ஓலையோடைய ஸ்ட்ரக்சரில் அந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு பார்க்கும்போது உள்ளார கதகதப்பாக இருக்கும். எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி மண்ணால் ஆன மண் சட்டியில் தான் சமையல். சேத்தாண்டி திருவிழான்னு சொல்லி அந்த மண்ணெல்லாம் அப்படியே தண்ணியில் குழச்சி சேர்த்து உடம்பு ஃபுல்லாக பூசி சேத்தாண்டி திருவிழான்னு ஒரு திருவிழாவே கொண்டாடி இருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் என்னங்க பண்ணாங்க, அந்த புழுதி காட்டில் அந்த மண்ணோடு தாங்க இருந்தாங்க. அவர்களுக்குலாம் எந்த உடல்நல பிரச்சனை வந்திருக்கு, யார் வேக்சினேஷன் போட்டால் போகலாம். அதே மாதிரி பாத யாத்திரைன்னு வெகு தூரம் நடப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த மண்ணை பற்றி புரிஞ்சதுனால எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம இன்றைக்கி டோட்டலாக அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. மண்ணுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமல் வந்ததோடைய விளைவு என்னங்கிறது நீங்கள் கண் கூட பார்த்து தான் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியும் நான் எதை பற்றி சொல்ல வரேங்கிறது. எவ்வளோ உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் வெறும் தரையில், இந்த வெறும் மண் தரையிலையாவது உங்களுடைய பாதம் பதியட்டும். வாக்கிங் பண்ணுறப்ப யாரெல்லாம் உங்களால் வெறும் தரையில் ஷூ செப்பல் இல்லாமல் என்னால் நடக்க முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாவது பயன்படுத்திக்கிங்க. எனவே அக்காலத்தில் ஒரு பழமொழி இருக்குதுங்க, மண்ணை விட்டால் வாழ்க்கை மடியுங்கிற பழமொழி. அந்த பழமொழி அப்படியே இங்கே பொருத்தி பாருங்கள், எவ்வளோ விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிந்திப்போம். நன்றி.